Good evening friends. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அல்காரிதம். ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அல்காரிதம்னா ஒன்றும் இல்லை, ப்ராசஸ் அலோகேட்டட் பேஸ்டு ஆன் தி ப்ரியாரிட்டி. ஒன்லி ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து சிபிக்குள்ளே அலோகேட் ஆகும். சரியா? இதில் ரெண்டு மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு மோடு வந்து ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி, செகண்ட் மோடு வந்து நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி. உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. நம்ம நார்மலாக லோயர் நம்பரை தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்துக்கணும். ஒரு சில டைமில் கொஸ்டினில் வந்து ஹையர் நம்பர் கேஸே ஹையர் ப்ரியாரிட்டி அப்படின்னு கொஸ்டின்லேயே மீன் பண்ணிட்டா நம்ம இருக்கிறதுலையே பெரிய நம்பரை ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு லோயர் நம்பர் தான் என்னது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கணும். சரியா? அவ்வளோதான். ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்னா ஒன்றும் இல்லை, ப்ராசஸ் அலோகேட்டட் பேஸ்டு ஆன் தி ப்ரியாரிட்டி. அவ்வளோதான். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ரெண்டு டைப்பில் கேட்பாங்க. நான் எப்படி எஃப்சிஎஃப்எஸ் எப்படி எஸ்ஜேஎஃப் எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் வித்தவுட் அரைவல் டைம் அண்டு ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் வித் அரைவல் டைம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ப்ரியாரிட்டி வித்தவுட் அரைவல் டைம். கொஸ்டினில் ப்ராசஸ் ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ராசஸ் ஐடி கொடுத்துருவாங்க, P1 P2 P3 P4 P5 வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அண்டு பஸ் டைம் 62312. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க 22413. நார்மலாக இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் பார்க்கும்போது இருக்கிறதுலே எது லோயஸ்ட் நம்பர்னு நம்ம செக் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது 1 தான் வந்து லோயஸ்ட்டு. அப்போது நம்ம அந்த 1 தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வித்தவுட் அரைவல் டைம். நமக்கு அரைவல் டைம் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் ப்ராசஸை வந்து உள்ளே அனுப்பணும். நம்ம எஃப்சிஎஃப்எஸில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு P1 என்ட்ராகும், அதனால் P1 ஃபஸ்ட்டு கெயின் சார்ட்டில் உள்ளே கொண்டாடுவோம். எஸ்ஜேஎஃப்ல என்ன பண்ணுவோம், பஸ் டைமை செக் பண்ணுவோம், இருக்கிறதுல எது லோயஸ்ட்டோ அவரை உள்ளே கொண்டாடுவோம். இப்போ நம்ம ப்ரியாரிட்டியில் என்ன பண்ணணும், டோட்டலாக ப்ரியாரிட்டி மட்டும்தான் நீ செக் பண்ணணும். இப்போ ப்ரியாரிட்டி செக் பண்ணுங்கள், இருக்கிறதுலே எது ஹையர் ப்ரியாரிட்டி எது லோயர் நம்பர்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இருக்கிறதுலே 1 தான் லோயரு. அப்போ எது ஹையர் ப்ரியாரிட்டி, 1 தான் ஹையர் ப்ரியாரிட்டி. அந்த 1ஓட ப்ராசஸ் யார், P4. அப்போ நம்ம கெயின் சார்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு P4 உள்ளே கொண்டு வரணும். P4ஓட பஸ் டைம் என்ன, 1. ப்ரியாரிட்டி ஆட் பண்ணிடக்கூடாது, பஸ் டைம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறது இந்த ப்ரியாரிட்டியை தூக்கி போட்டு ஆட் பண்ணிடுவாங்க. நல்லா செக் பண்ணிக்கங்க. நம்ம பஸ் டைம் மட்டும்தான் என்ன பண்ணணும், கெயின் சார்ட்டில் ஆட் பண்ணணும். P1 ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன, 2. 2 2 இருக்கா? அப்போ நம்ம எஃப்சிஎஃப்எஸ் மெத்தட் தான் போகணும். எது ஃபஸ்ட்டு வந்துச்சோ அந்த 2. அப்படி பார்க்கும்போது P1 அதோட பஸ் டைம் என்ன, 6. 6 + 1 7. 2 எக்ஸிக்யூட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு 2. P2 9. 2வும் எக்ஸிக்யூட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு 3. P5 11. நெக்ஸ்ட்டு 4. P3 11 + 3 14. கெயின் சார்ட் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு P1 P2 P3 P4 P5 பஸ் டைம் 62312. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீஷன் டைம் ஃபைன் பண்ணணும். கெயின் சார்ட்டோட ரைட் சைட்லேருந்து செக் பண்ணுங்கள். P3க்கு 14, P5க்கு 11, P2க்கு 9, P1க்கு 7 அண்ட் P4க்கு 1. நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைமுக்கு என்ன, CT - BT. 7 - 6 1, 9 - 2 7, 14 - 3 11, 1 - 1 0, 11 - 2 9. 1 + 7 + 11 + 9 divided by 5. 1 + 7 + 9 28 divided by 5. 5.6. Next
TAT. Waiting time plus bus time. 7, 9, 14, 1, 11, 7 plus 9 plus 14 plus 1 plus 11 equal to 42 divided by 5, 8.4. இதுதான் ஆவரேஜ் டேர்ன் டைம். இவ்வளோ தான் ப்ரியாரிட்டி வித்தவுட் அரைவல் டைம். வித்தவுட் அரைவல் டைம் கொடுத்துட்டா என்ன செக் பண்ணணும், நீங்கள் ஒன்லி ப்ரியாரிட்டி மட்டும் செக் பண்ணுங்கள். இருக்கிறதுலே எது லோயஸ்ட் நம்பர்னு செக் பண்ணுங்கள். 1 தான் லோயஸ்ட்டு, அப்போ அதுதான் ஹையர் ப்ரியாரிட்டி, அப்போ ஃபஸ்ட்டு அதை கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு லோயஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொண்டு வாங்க. சரியா? இவ்வளோ தான் ப்ரியாரிட்டி வித்தவுட் அரைவல் டைம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரியாரிட்டி வித் அரைவல் டைம். வித் அரைவல் டைமில் 2 டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று நான் ப்ரீம்டிவ் ப்ரியாரிட்டி, இன்னொன்று ப்ரீம்டிவ் ப்ரியாரிட்டி. நாம் எப்படி நான் ப்ரீம்டிவ் எஸ்ஜேஎஃப் ப்ரீம்டிவ் எஸ்ஜேஎஃப் சால்வ் பண்ணோம், சேம் லைக் தட் அதே மாதிரி தான். என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு, நம்ம ரைட் சைடில் டேபிள் எடுத்து எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி டேபிள் எடுத்து எழுதும் போது பஸ் டைமுக்கு பதிலாக ப்ரியாரிட்டி எடுத்து எழுதணும். P3, P4, P5. ப்ரீம்டிவ்னு போயிட்டாலே இந்த மாதிரி டேபிள் எடுத்து எழுதிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அரைவல் டைம் வச்சு கொஸ்டின் கொடுத்துட்டா கண்டிப்பாக நாம் சம்மு சால்வ் பண்ணும் போது கெயின் சார்ட் ட்ரா பண்ணும்போது அரைவல் டைம் பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், நமக்கு அரைவல் டைம் டோட்டலாக என்னென்ன இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அட் அரைவல் டைம் ஜீரோவில் என்ன ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகுது, P1. அதோட பஸ் டைம் என்ன, 6. அட் டைம் 0வில் வேறு ஏதாவது ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகுதான்னு பாருங்கள். இல்லை, இது ஒரே ஒரு ப்ராசஸ் தான் உள்ளே என்ட்ராயிருக்குது. என்ன மீனிங்கு, அட் அரைவல் டைம் 0வில் P1 மட்டும்தான் உள்ள ரெடி கியூவில் இருக்குது. அவரை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண விட்ருங்க. ஏன்னா இது வந்து நான் ப்ரிமிட்டிவ். டைம் ஸ்லாட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் அது வந்து எலிமினேட் ஆகும். சரியா? எனக்கு 6 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகி அது வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன செக் பண்ணுறோம், சிபிஓ வந்து 6 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதுக்கு நடுவில் என்னென்ன இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. அப்போது அட் அரைவல் டைம் ரெடி கியூவில் 1 வந்துடுவாங்க, 2 ஃபுல்லாக உள்ளே வந்துடுவாங்க. அட் டைம் 1ல் P2, P3 ரெடி கியூவில் வந்துடுவாங்க. அட் டைம் 2ல் P4 அண்ட் P5 உள்ளே வந்துடுவாங்க. அப்போ என்ன மீனிங்கு, 4 ப்ராசஸுமே உள்ளே வந்து என்ட்ரு ஆயிடுவாங்க. சரியா? P1ஓட ப்ரியாரிட்டி என்ன, 2. இப்போ 4 ப்ராசஸுமே உள்ள ரெடி கியூவில் வந்துட்டாங்க. அட் அரைவல் டைம் 1ல் யார் வரா, P2. P2ஓட ப்ரியாரிட்டி என்ன, 2. நெக்ஸ்ட்டு அட் அரைவல் டைம் 1ல் யார் உள்ள வரா, P3. P3ஓட அரைவல் டைம் என்ன, ப்ரியாரிட்டி என்ன, 4. நெக்ஸ்ட்டு அட் அரைவல் டைம் 2. அட் அரைவல் டைம் 2ல் ஃபஸ்ட்டு யார் உள்ள வரா, P4. P4ஓட ப்ரியாரிட்டி என்ன, 1. P5ஓட ப்ரியாரிட்டி என்ன, 3. இவங்க 4 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, ரெடி கியூக்குள்ளே ரெடியாக இருக்கிறாங்க எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 4ல் செக் பண்ணுங்கள் எந்த ப்ராசஸ் வந்து ப்ரியாரிட்டி வந்து அதிகம், 1. P4. P4ஓட பஸ் டைம் என்ன, 1, 7. ரிமைனிங் இருக்க 3 ப்ராசஸில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எதுன்னு பாருங்கள், P2 தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ P2வை உள்ளே கொண்டு வரும். P2ஓட பஸ் டைம் என்ன, 2. 2 + 7, 9. P2வும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்க 2 ப்ராசஸில் எது ஹையர் ப்ரியாரிட்டின்னு பாருங்கள், P5. P5ஓட பஸ் டைம் என்ன, 2. 2 + 9, 11. நெக்ஸ்ட்டு P3. P3ஓட பஸ் டைம் என்ன, 3. 11 + 3, 14. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் கெயின் சார்ட் ட்ரா பண்ணும்போது கெயின் சார்ட்டோட கம்ப்ளீஷன் டைம் செக் பண்ணிக்கங்க. எஃப்சிஎஃப்எஸுக்கும் சரி, எஸ்ஜேஎஃப்க்கும் சரி, ப்ரியாரிட்டி, ரவுண்ட் ராபின் இது எல்லாத்துக்கும் சேமாக தான் வரணும். அப்போ தான் நீங்கள் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். சரியா? P1, P2, P3, P4, P5, 6, 2, 3, 1, 2.
arrival time 0, 11, 22, completion time P3க்கு 14, P5க்கு 11, P2க்கு 9, P4க்கு 7, P1க்கு 6. இப்போ கம்ப்ளீஷன் செக் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? CT மைனஸ் BT மைனஸ் AT. 0, 9 minus 1 8, 8 minus 2 6, 14 minus 4 10, 7 minus 2 5 minus 1 4, 11 minus 2 9, 9 minus 2 7, 0 plus 6 plus 10 plus 4 plus 7 to 27 divided by 5, 5.4. Next DAT can formula waiting time plus bus time. 6, 8, 13, 5, 7 plus 2, 9. 6 plus 8 plus 13 plus 5 plus 9 equal to 41 divided by 5, 8.2. அவ்வளோதான் நான் ப்ரிமிட்டிவ் பீரியாரிட்டி. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறேன். நான் ப்ரிமிட்டிவ் பீரியாரிட்டினா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அரைவல் டைம் செக் பண்ணிக்கோ. நாம் சார்ட் இந்த மாதிரி எழுதும் போது நம்ம SJFல என்ன பண்ணுவோம்? பஸ் டைம் எடுத்து இங்கே எழுதுவோம். இங்கே வந்து ப்ரீம்டிவ் எடுத்து எழுதிக்கோ. 0லேருந்து 6 வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் உள்ளே வந்ததுனால 0 to 6ல் ரெடி கியூவில் என்னென்ன ப்ராசஸ்லாம் உள்ளே இருக்குது, ரிமைனிங் இருக்கிற எல்லா ப்ராசஸுமே உள்ளே வந்துருச்சு. SJFல இருக்கிறதுலே எது ஷார்ட்டஸ்ட்னு பார்த்து உள்ளே அனுப்பணும். அதே மாதிரி ப்ரியாரிட்டியில் இருக்கிறதுலே எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அதை ஃபுல்லாக உள்ளே அனுப்பிட்டோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரியா? இது கொஸ்டின் வந்து வித் அரைவல் டைமோட கேட்டு நான் ப்ரிமிட்டிவ்னு கேட்டால் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேம் கொஸ்டினை கொடுத்து இது ப்ரீம்டிவ் ப்ரியாரிட்டியில் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு மில்லி செகண்டில் வெளியே வந்துட்டு போவோம். சேம் SRTFல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இங்கே ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ இதே மாதிரி சார்ட் எழுதிக்கிங்க. 0, 1, 2, P1, P2, P3, P4 and P5. Arrival time 0 and arrival time 2. இப்போ செக் பண்ணி பாருங்கள். அட் அரைவல் டைம் 0ல் என்ன ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகிருக்குது? P1. அதோட பஸ் டைம் என்ன? 6. அட் அரைவல் டைம் 0 P1 உள்ளே என்ட்ரு ஆகிருக்குது. அரைவல் டைம் 6. அதோட ப்ரியாரிட்டி என்ன? 2. இப்போ நமக்கு ரெடி கியூவில் P1 மட்டும்தான் உள்ளே என்ட்ரு ஆகிருக்குது. அதனால் நம்ம கெயின் சார்ட்டுக்குள்ளே P1 மட்டும்தான் நாம் அலோவ் பண்ணணும். எது வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணணும்? ஒவ்வொரு மில்லி செகண்ட்லேயும் நம்ம வெளியே வந்து பார்க்கணும். அடுத்த மில்லி செகண்டில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். செக் பண்ணுங்கள். அப்போ 1ங்கிற மில்லி செகண்டில் 0 உள்ளே போயிருக்குது. 1ங்கிற மில்லி செகண்டில் யாராவது வந்திருக்கிறாங்களான்னு பாருங்கள். எஸ், வந்திருக்கிறாங்க. P2 அண்டு P3. ப்ரீஎம்டிவ்னாவே என்ன? நம்ம கொடுத்துருக்கிற டைம் ஸ்லாட்டில் யாராவது உள்ளே வந்தால் கண்டிப்பாக நம்ம ப்ரீம்டைவ் வெளியே வெயிட்டிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்கள தான் நம்ம உள்ளே அனுப்பணும். சரியா? அப்படி நம்ம செக் பண்ணும்போது P1 வந்து 0லேருந்து 1 வரைக்கும் மட்டும்தான், 1 மில்லி செகண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். சரியா? இங்கே 2 நமக்கு ரிமைனிங் இருக்குல்ல, அதனால் இந்த 2 அப்படியே வச்சுக்கணும். இப்போ அடுத்த அரைவல் டைம் செக் பண்ணி பாருங்கள். 1. அந்த அரைவல் டைமில் யார் யார் உள்ள வரா? அரைவல் டைம் 1ல் 2 ப்ராசஸ் இருக்குது, P2 அண்டு P3. P2ஓட ப்ரியாரிட்டி 2, P3ஓட ப்ரியாரிட்டி 4. P1 இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அவருக்கு ரிமைனிங் 5 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. அதனால் அவரையும் ரெடி கியூவில் உள்ளே கொண்டு வரணும். இப்போ இந்த ரெடி கியூ செக் பண்ணி பாருங்கள். நமக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது? P1 இருக்குது, P2 இருக்குது, P3 இருக்குது. இவங்களோட ப்ரியாரிட்டி செக் பண்ணுங்கள். 2 to 4. நமக்கு 2 2 இருக்குது. அதனால் FCFS மெத்தட் படி தான் போகணும். அதனால் அகைன் P2 தான் எக்ஸிக்யூட் ஆகும்.
எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும், அதுவும் 1 மில்லி செகண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அடுத்த 2 அரைவல் டைமில் அடுத்த 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் 1 மில்லி செகண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் P2 நமக்கு என்ன இருக்குது, 1 மில்லி செகண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ரிமைனிங் டைம் எழுதிக்கோ 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அட் அரைவல் டைம் 2ல் என்னென்ன ப்ராசஸ்லாம் உள்ளே வந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அட் அரைவல் டைம் 2ல் P4 அதோட பஸ் டைம் அதோட ப்ரியாரிட்டி என்ன 1. நெக்ஸ்ட்டு P5 அதோட ப்ரியாரிட்டி 2. நமக்கு P3 இன்னும் எக்ஸிக்யூட்டே ஆகல. ஸோ P3 எடுத்து எழுதிக்கோ, P2 எடுத்து எழுதிக்கோ, P1 நமக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகல, ரிமைனிங் டைம் இருக்குது. அதனால் P1 எடுத்து எழுதிக்கோ. இப்போ நமக்கு ரெடி கியூவில் எத்தனை ப்ராசஸ் இருக்குது, P1, P2, P3, P4 அண்ட் P5 5 ப்ராசஸுமே நமக்கு என்ன இருக்குது, ரெடி கியூவில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம், இருக்கிறதுலே ஹையர் ப்ரியாரிட்டி எதுன்னு செக் பண்ணுங்கள். மினிமம் நம்பர் 1 இதுதான் ஹையர் ப்ரியாரிட்டி. அப்போ P4 உள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும், 1 மில்லி செகண்ட். இங்கே 1 மில்லி செகண்ட் தான் இருக்குது. ஸோ 3. இப்போ செக் பண்ணி பாருங்கள், CPU 3 மில்லி செகண்ட் உள்ளே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு அரைவல் டைம் 2 தான். அதனால் பிரச்சனை இல்லை. ரிமைனிங் இருக்கிற 4 ப்ராசஸில் யார் ஹையர் ப்ரியாரிட்டி அவங்கள நீங்கள் உள்ளே அனுப்பிடலாம். இனிமேல் நம்ம அரைவல் டைம் செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா அடுத்த அரைவல் டைமில் யாருமே வரப்போகிறது கிடையாது. நமக்கு 2 வரைக்கும் தான் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் யாருமே வரப்போகிறது கிடையாது. அதனால் ரிமைனிங் இருக்கிற 4 ப்ராசஸில் எது லோயஸ்ட் ப்ரியாரிட்டியை நீங்கள் உள்ளே அனுப்பிட்டே இருக்கலாம், ஹையர் ப்ரியாரிட்டியை. சரியா? அப்படி 4 ப்ராசஸ் செக் பண்ணுங்கள். 2 2 இருக்குது. FCFS படி P1 அகைன் P1 பஸ் டைம் எவ்வளோ 4 + 3 7 ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுவார். ஏன்னா அடுத்த அரைவல் டைம் யாருமே வர மாட்டாங்க. அதனால் அவரை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அடுத்த ப்ரியாரிட்டி P2 9 முடிஞ்சிருச்சு. அடுத்த அரைவல் டைம் P5 11. அடுத்த அரைவல் டைம் P3யோட பஸ் டைம் 3:14. ஓகேவா? இப்போது P1 P2 P3 P4 P5 பஸ் டைம் 6 2 3 1 2 0 1 1 2 2. கம்ப்ளீஷன் டைம் கண்டுபிடிங்க. P3 ரைட் சைடில் இருந்தால் பார்க்கணும். P3க்கு 14, P5க்கு 11, P2க்கு 9, P1க்கு 7, P4க்கு 3. இப்போது வெயிட்டிங் டைம் நமக்கு ஆவரேஜ் அரைவல் டைம் கொடுத்ததுனால வெயிட்டிங் டைமில் அரைவல் டைம் ஃபார்முலா நோட் பண்ணிக்கணும். 7 - 6 1, 9 - 2 7 - 1 6, 10 0, 11 2 9 - 2 7. 1 + 6 + 10 + 7 = 24. 24 divided by 5 = 4.8. Next TAT waiting time plus bus time. Waiting in time in 7, 6 + 2 8, 13 1, 7 + 2 9. Next average 7 + 8 + 13 + 1 + 9 = 38 divided by 5 7.6. அவ்வளோதான். ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுறேன். இவ்வளோ தான். ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டினா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அரைவல் டைம் கொடுத்து ப்ரீஎம்டிவ் கேட்டுருவாங்க. ஜஸ்ட் நம்ம SRTFல என்ன பண்ணோமோ சேம் அதே தான் இங்கே ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி பண்ணுற. அவ்வளோதான். இந்த மாதிரி சார்ட் எழுதிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட்டில் 0 1 2 இருக்கிற என்ன அரைவல் டைமோ அந்த அரைவல் டைம் லிஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைட் சைடில் ப்ராசஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிக்கிங்க. அரைவல் டைம் மினிமம் அரைவல் டைம் என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0, அந்த 0வில் எந்த ப்ராசஸ் உள்ளே வந்திருக்குன்னு செக் பண்ணி போடுங்க.
அதை கம்பேர் பண்ணுங்கள் மற்ற ப்ராசஸோட. எது ப்ரியாரிட்டி கம்மியோ அதை உள்ளே அனுப்புங்க. ப்ரீஎம்டிவ்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சிம்பிள் விஷயந்தான். ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் நாம் சிபியூ விட்டு வெளியே வந்து பார்க்கணும், அடுத்த மில்லி செகண்டில் யாராவது வெயிட் பண்ணுறாங்களான்னு. சப்போஸ் யாரும் வெயிட் பண்ணல, 1ல் யாரும் வெயிட் பண்ணல, நெக்ஸ்ட்டு 2 தான் இருக்கிறாங்கன்னா நீ 0லேருந்து 2 வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் ஆகிக்கலாம், அதுக்கு மேலே நம்ம எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. சரியா? இவ்வளோ தான் ப்ராசஸ். இது மாதிரி கெயின் சார்ட் போட்டு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் டேர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.